ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாவிகளும் குரு பார்வை. இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சுபக்கோள்கள் பாவக்கோள்கள்னு ரெண்டு பிரிவு பிரித்து வச்சுருக்காங்க. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சுபர்களில் முதன்மையானவர் குரு பகவான். இவர் மட்டும்தான் எந்த பாவக்கோள்களாலும் பெருசாக டேமேஜ் ஆகாத ஒரு கிரகம். இந்த குரு பகவானின் பார்வையை பெறும் பாவிகள். இதில் பாவக்கோள்கள் அப்படிங்கிறதுல எந்தெந்த கிரகங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, செவ்வாய், சனி மற்றும் சூரியன். சூரியனும் அரை பாவர் தான். இந்த 5 பாவிகளையும் குரு பார்க்கும்போது எந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செவ்வாயை குரு பார்த்தாருன்னா அது குரு மங்கள யோகமாக மாறும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி, 2 பேரும் இணைஞ்சிருந்தாலும் சரி, குரு மட்டுமே செவ்வாயை பார்த்தாலுமே இந்த யோகம் வேலை செய்யும். அந்த மாதிரியான நிலையில் செவ்வாயினுடைய மூர்க்கத்தனம், வேகம், ஆத்திரம், கொலைவெறி தாக்குதல், யுத்த குணம் இதெல்லாம் ஆக்டிவாக மாறும். ஒருத்தன்ட்ட ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை அவர் பார்த்திங்கன்னா நல்ல வழியில் செலவழிக்கிறது. எனக்கு உழைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தெம்பை நம்ம உழைப்பின் மூலமாக செயல்படுத்துறதுக்கும் அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு செயல்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்கிட்ட ஒரு பவர் இருக்குங்கிறதுக்காக நான் 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கட்டடம் கட்டி அதை உருவாக்குறதுக்குமான வித்தியாசம் தான் அது. அப்போ செவ்வாயை குரு பார்க்கும்போது அதனுடைய சீற்றம், வேகம், ஆத்திரம் மட்டுப்பட்டு அது சுப வலிமையாக மாறும். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது. இது மக்களை பாதுகாக்கிறதுக்கும் கெட்டவங்கள்டிருந்து நல்லவங்களை காப்பாற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். அதுவே ஒரு ரவுடி கையில் துப்பாக்கி இருந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிக்கும். அதே மாதிரி தான் குரு பார்க்காத செவ்வா ரவுடி மாதிரி, குரு பார்த்த செவ்வா போலீஸ் அதிகாரி மாதிரி. அப்போ அவருடைய ஆத்திரம், கோபம், வேகம் குறைந்து செவ்வாயின் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக ஜாதகருக்கும் நல்லது நடக்கும், ப்ளஸ் ஜாதகரை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கும். இது செவ்வாயை குரு பார்க்கறதுனால ஏற்படும். சூரியனை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பாதி சுபரான சூரியர் குரு பார்வையில் முழு சுபராக மாறுவார். அப்போ அதிகாரம், பதவி, அந்தஸ்து, நல்ல தகப்பனாதி வர்க்கத்தோடு சிறந்த உறவு நிலைகள், அரசு வேலை, அரசாங்கத்தில் அதிகார பதவிகள், அரசியலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள்ன்ற மாதிரி சூரியனுடைய காரகத்துவங்கள் பூரா ஜாதகருக்கு நல்லது தர்றதா மாறும். ஸோ இது ஒரு அமைப்பு. இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, 12 லக்கணங்களுக்குமே இது வேலை செய்யும். உங்கள் லக்னத்துக்கு எதிரி கிரகமாக செவ்வாய் ஒரு வேளை சூரியன் ஒரு வேளை அவரை குரு பார்த்தானாலுமே அந்த எதிர்ப்பு தன்மை நீர்த்து போய் நல்ல பலன்கள் நடக்கும். அட்லீஸ்ட் கெட்டது இல்லாமையாவது இருக்கும். ஸோ அந்த வகையில் சூரியனை குரு பார்க்கிறதும் சிறப்பு தான். அதிகார பதவிகள், மருத்துவ தொழில், அரசாங்க தொழில், அரசு பணிகள், நல்ல தகப்பனாதி வர்க்கத்தின் முன்னேற்றம் இதெல்லாமே சிறப்பாக கிடைக்கும். இது ஒரு விதத்தில் சிவராஜ யோகமாக செயல்படும். பாருங்கள், முதல்ல செவ்வாயை குரு பார்த்தாருன்னா குருமங்கள யோகம், சூரியனை குரு பார்த்தாருன்னா சிவராஜ்யம். ரெண்டுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். அடுத்தது ராகு கேதுகள் என்னும் கடும் பாவிகள். இதில் ராகுவை குரு பார்க்கும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்குற அமைப்பு இருக்குது. இந்த சீட்டிங், மொளமாரித்தனம், பித்தலாட்டம் இதையெல்லாம் செய்யாமல் ராகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறிவாளியை உருவாக்குறது, அறிவுசார் விஷயங்கள் மூலம் வெற்றி பெறுவது, வெளிநாட்டு வாழ்க்கை, அதில் டாலர்களில் சம்பாதிக்கக்கூடிய யோகிதைகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை முறையில் உருவாக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை தூண்டி விடுறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான அமைப்புகளை கொடுத்துட்றாரு. ஸோ அந்த வகையில் ராகு குரு பார்த்த ராகு நல்ல கோடி குற்றங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதுல அதுவும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், சயின்டிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் இந்த ராகு குரு பார்வை இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை சாதனையாளர்கள், விளையாட்டுத்துறை சாதனையாளர்களுக்கு குரு ராகுவை பார்த்தபடி இருப்பார். இந்த குரு வலுப்பெற்று பார்க்கணும், இது நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், அது ஒரு பேசிக் ரூல்ஸ். குருவே பலகீனமாக இருந்துட்டு பார்த்தாருன்னா அது சிறப்பு இல்லை, ரொம்ப சுமாரான அமைப்பாக போயிடும். அதே மாதிரி கேதுவை குரு பார்க்கும்போது தெளிந்த ஞானம், ஆன்மீகத்தில் நாட்டம், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், பல வகையில் ஆத்ம சாதனை புரிந்து வாழ்வியலில் சாதனைகள் புரியறது, புகழ்பெற்ற மருத்துவர்கள் உருவாக்குறது, கைராசியான ஒரு அமைப்பு, பேர் பெற்ற அமைப்புன்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு வழிகாட்டியான தெய்வ சக்தி உள்ளவர்களாக ஜாதகர் மாறுறது, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய யோகிதைகள் உருவாகிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை கேது கொடுக்க ஆரம்பிச்சிடறார் குரு பார்க்கறதன் மூலமாக. பெரிய நெகட்டிவ்கள் இல்லாமல் இந்த ராகுவையும் கேதுவையும் காப்பாற்றி விடுற சக்தி, அதாவது ராகு திசையிலையோ கேது திசையிலோ பெரும் துன்பங்களை ஒரு மனிதன் சந்திக்காமல் வாழ்க்கை கடலை கடந்து விடக்கூடிய யோகிதைகளை இந்த குருவின் பார்வை கொடுத்துரும். இது அவங்களோட இணைஞ்சாலும் கிடைக்கும், பார்த்தாலும் கிடைக்குங்கிறது மாதிரி அமைப்பு வந்துடும்.
அப்போ 4 பாவிகளுமே குருவினால் சுபத்துவப்படுத்தப்பட்டு நல்லது செய்கிறவங்களாம் மாறிடுறாங்க. அடுத்து இருக்கிறவர் சனி பகவான். இந்த சனி பகவானை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய மந்தத்தனம் நீங்கும், பொறாமை குணம் நீங்கும், உழைப்பின் மேன்மையை உணர்ந்து நடந்துக்குவாங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயிலுங்கிற மாதிரி ஜெயிப்பாங்க. 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக உருவாகிறதுக்கும் உயர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த குருவை சனி பார்க்கறதுனால, சனி குருவை பார்க்கறதுனால இந்த 2 ஆப்ஷன் குருவும் சனியும் தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மறைமுகமான தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு கிடச்சிடும். இது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். காலபுருஷனுடைய 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி குரு, காலபுருஷனுடைய கர்மாதிபதி 10ஆம் அதிபதி சனி. இவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு ஏற்படுறது, குரு மட்டுமே சனியை பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்பு தான். த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய தன் வாழ்வியலின் விதி அமைப்புகளை தீர்மானித்து அதன்படி நடந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய தகுதியை இந்த குருவின் பார்வை கொடுத்துக்கும். அப்போ சனியோ வந்து குரு பார்க்குறதுமே ஒரு ஜாதகனை சாதகமான பலன்களுக்கு திருப்பி விடுற அமைப்பாக போகும், வெற்றிகரமான மனிதராக திகழ வைக்கும். இப்போ ஒரு கடகலக்கண சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு சனி திசைனா அப்படியே கை நாள் நடுங்கும், ஐயையோ இந்த 19 வருஷ திசை எப்படிடா கிடக்கிறதுன்னு. ஆனால் அதே லக்கணங்களுக்கு குரு பார்த்த சனியாக இருந்தால் அப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவ் இருக்காது, அது பாட்டுக்கு கடந்து போயிடும். அதில் வீடு கட்டுவாங்க, கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், தொழில் விருத்தி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நல்லதும் வந்துடும். இங்கே இந்த ஒரு பார்வைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயத்தை மாற்றுங்கிறது பாருங்கள். இது எதிர் லக்னங்களுக்கு எப்படின்னா, சனி நண்பர்களாக இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு சனியை குரு பார்த்து சனி திசை வருதுன்னா அது மாதிரி ஒரு யோகத்தை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாகிடும். ஸோ இந்த குருவின் பார்வையில் 5ஆம் பாவியான சனியுமே புனிதப்படுத்தப்பட்டு தர்ம கர்மாதிபதி யோகத்தை மறைமுகமாக தர்றார். இதில் பாருங்கள், செவ்வாய் குரு பார்த்தா குருமங்கள யோகம் கிடைக்கிது, சூரியனை குரு பார்த்தா சிவராஜ யோகம் ஆக்டிவேட் ஆகும், ராகு கேதுவை குரு பார்த்தா நெகட்டிவான பலன்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு தன்மையோடு அவர்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுது. சனியை குரு பார்க்கும்போது மறைமுக தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி உங்கள் வாழ்வியலின் விதியை தீர்மானிக்கும் சக்தி மிக்க மனிதராக நீங்கள் மாறிடுது. ஆக மொத்தம் எந்த வகையில் குரு பார்த்தாலுமே ஒரு புனிதத்துவத்தை இந்த பாவக்கோள்கள் அடைகின்றன என்பது நிதர்சனமான உண்மை. அமாவாசைக்கு நிகரான சந்திரனை குரு பார்த்தாருனாலும் அவருக்கு ஒளித்தன்மை பெறுகிறது. இதுவும் ஒரு விதத்தில் சுபம்தான், வளர்ச்சி தான், முன்னேற்றம். புரியுதுங்களா? ஆக மொத்தம் பாவிகளை குரு பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய பாவத்தன்மையை குறைத்து கொண்டு ஒன்று நியூட்ரல் ஆயிடுறாங்க, இல்லைன்னா நன்மைகள் அதிகமாக தரும் கிரகங்களாக மாறுகிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை என்று கூறி, இதில் குருவின் பார்வை, குருவுக்கு பார்க்கும் திறன் நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் ரொம்ப கெட்டு போய் பலகீனமடைஞ்ச நிலையில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது, அவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட ஒரு பெரிய மனுஷன் தொடர்பு கொள்கிறேன்னா அந்த பெரிய மனுஷன் உண்மையிலே பணக்காரராகவும் சக்தி மிக்கவராகவும் இருந்தால் தான் நமக்கு அதனால் பலன். அவரே பலகீனமான நிலையிலிருந்து நம்மளோட தொடர்பு கொள்ளும்போது நமக்கு அவர்கிட்டருந்து பலம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க இயலாது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.